அறிவித்த நிதி சில மாநிலத்திற்கு போயிருக்கு, சில மாநிலம் கேரளா, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு உட்பட சில மாநிலத்துக்கு வரல. வரும். முதலமைச்சர் இங்கோடு நிக்கல, பாசிச பாஜக அரசு. அதற்கு நாம பதில் சொன்னா முதலமைச்சர் சொல்றாரு, ஆளுநர் இருக்கணுமா அண்ணாமலை இருக்கணும், 2 பேர் இருக்கணும். பாருங்களேன், அநியாயத்தை பாருங்க. ஒரு மனிதனுக்கு எப்ப வாய்க்கொழுப்பு அதிகமாகிறதோ அந்த மனிதனுடைய அழிவு ஆரம்பமாகிறது என்பது. வாய்க்கொழுப்பு அதிகமாக ஆணவத்தினுடைய உச்சம், ஆணவத்தினுடைய உச்சம். இன்னொரு கட்சியில யார் தலைவராக இருக்க வேண்டும் என்பதை இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் முடிவு பண்ணுவாங்க. உங்க கட்சியில தான் துண்டை போட்டு நீங்க உங்களுக்கு அப்புறம் பையன், அதுக்கப்புறம் இன்ப நிதி, அதுக்கப்புறம் என்னமோ நிதி வச்சிருக்கிறீங்க. இந்த கட்சியை பொறுத்தவரை அண்ணாமலை தொடர்ச்சியாக இருக்க மாட்டார். ஒரு தலைவர், ஒரு தலைவருக்கு பின்பு ஒரு தலைவர், எல்லா தலைவரும் இணைந்து இந்த வேலையை செய்வதுதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை பண்பு. ஆனா அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான். எப்ப வரைக்கும் இருப்பானா, அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை உருவி எடுக்கும் வரை. இந்த ஊழல் பெருச்சாளிகள், 35 அமைச்சர்கள் ஊழல் பெருச்சாளிகள் 2026 சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு நாங்கள் அதுவரை நிச்சயமா இருக்கு. அதுல எந்த சந்தேகம் வேண்டாம். இதையெல்லாம் கேட்டா கோபம் வருது. அன்பில் மகேஷ் பொய்யாமல் இன்னைக்கு காலைல சொல்றாரு, என்னங்க ஒரு கட்சியினுடைய மாநில தலைவரை பார்த்து பொய் சொல்றீங்கன்னு சொல்றாரு. நாளைக்கு பொய் சொல்றேன். ஏங்க, திருச்சிராப்பள்ளியில உங்க சொந்த ஊர்ல, உங்க சொந்த திருச்சிராப்பள்ளியில ராமநாதபுரம் அப்படிங்கிற கிராமத்துல 2 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு பள்ளியை இடித்து குழந்தைகள்லாம் மரத்துக்கு கீழே உட்கார்ந்து 2 வருட காலமாக பாடம் நடந்து கொண்டிருக்கிறது. 2 வருட காலமா பச்சைமலை பகுதியில் ராமநாதபுரம் கிராமத்தில் 2 வருஷம் ஸ்கூல் கிடையாது. அவங்க இடிச்சாச்சு, 2 வருஷம் ஆச்சு இடிச்சாச்சு. மரத்துக்கு கீழே என்னுடைய முகநூல்ல அந்த வீடியோவை போட்டிருந்தேங்க. ஐயா, குழந்தை பார்க்கணும் நீங்க, அது வெயில் எப்படி நிக்கிறாங்க. அதுக்கு நாங்க PM ஸ்ரீ பள்ளி கட்டி கொடுக்கிறோம்னு சொல்றோம், நவோதயா வித்யாலயாவை கொடுக்கிறோம்னு சொல்றோம், கேந்திரிய வித்யாலயா எவ்வளவு வேணுமோ கொடுக்கிறோம். நவோதய வித்யாலயா பேரை வேற ஏதாச்சும் பேரை மாத்துக்கிறீங்களா, அதுக்கும் தயாரா இருக்கிறோம். அதை வாங்குவதற்கு துப்பில்லை. ஆனா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையன் அவர் நடத்தக்கூடிய பள்ளி விழாவில் பங்கேற்பாரு. ஒருத்தர் வந்து கேட்பாரு, அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட் நல்ல விருது வாங்கினீங்கல்ல, அந்த பையன் நல்ல பையன், நான் எதுவும் பண்ணீங்க, சும்மா தாங்க நின்று யாருக்கும் விருது வாங்கினாங்க, என்னை விட்டுருங்க. உங்க பையனுக்கு ஒரு நியாயம். திருச்சி மாவட்டத்தில் இந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஏழை குழந்தை தாய், அவங்களுடைய குழந்தைக்கு ஒரு நாய். இதாயா நீ வச்சிருக்கிற சமூக மாடல் லட்சம்? நீங்கெல்லாம் வந்து பேசுறீங்க, கேட்டா நாங்க பொறுப்பு இல்லாம பேசுறேன்னு பட்டம் வேற கொடுக்குறேன். அன்பு தொண்டர்களே, அன்பு சொந்தங்களே, தமிழகத்தை மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. ஏன்னா இப்ப மாற்றலைன்னா தமிழகத்தை யாராலும் மாற்ற முடியாது. அந்த நேரத்தை நோக்கி வந்துவிட்டோம். எல்லாம் தலைகீழாக குட்டிச்சவராக இருக்கிறது. கல்வியில் இருந்து சட்டம் ஒழுங்கிலிருந்து எல்லாம். ஆனா முதலமைச்சர் என்ன 23ஆம் புலிகேசியை போல 2 பேர்த்த கூட வச்சிருக்கிறார். மன்னா மாதம் மும்மாறி மழை பொழிகிறது, அப்படியே வாங்க மக்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஆனந்தமா இருக்கிறார். இன்னொருத்தர் பேரை வைக்கவே இல்லாம சொல்றாரு, இந்த அரசுல தான் பெண்கள் பாதுகாப்பு, வெளியே வாயா செப்பல் எடுத்து அடிக்கிறதா உட்கார்ந்துருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஓட்டு கேட்டீங்களா, வெளியே வரதான் போறோம். பேசலாம். அன்பு சொந்தங்களே, நாம் அனைவரும் இணைந்து இந்த கூட்டத்திலே நாம் பேசக்கூடிய கருத்துக்களை எல்லா மக்களுக்கும் எடுத்துட்டு போனோம். அதான் அந்த கூட்டத்தினுடைய நோக்கம். தென் சென்னை தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இந்த முறை தமிழிசைக்கா வந்திருக்கணும். எல்லாம் பெரிய மனதோடு இத்தனை லட்சம் வாக்குகளை வாரி இணைச்சி. உங்களுக்கு தெரியும், வெற்றி என்பது தாமதப்பட்டிருக்கிறதோ தவிர வெற்றி என்பது வராம போகலையா, தாமதப்பட்டிருக்கிறது. 2026 நிச்சயமாக அது நடக்கத்தான் போகிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கய்யா. நம்ம தெல்ல தெளிவா இருக்கோம். இவங்க எந்த அளவுக்கு விஞ்ஞான ஊழல் செய்யறாங்கன்னு ஒரே ஒரு கருத்தை மட்டும் முன்னாடி வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு விஞ்ஞான ஊழல். இலவச வேட்டி சேலை திட்டம். ஐயா, ஒரு வேட்டி எடுத்தீங்கன்னா நூல் 2 பக்கம் வருங்க ஐயா. இது ஒரு நூல், இது ஒரு நூல். இந்த நூல் பேரு வார்ப்புமாங்க, இந்த நூல் பேரு வெஃப்ட்டுமாங்க. இந்த 2 நூல் சேரத்தான் வேட்டி செய்ய முடியும். தமிழக அரசு போன ஆண்டு சொல்றாங்க, இலவச வேட்டியில வார்ப் நேரா இருக்கக்கூடிய நூல் 100% காட்டன் தான் இருக்கணும். இவங்க எந்த அளவுக்கு ஊழல் பண்றாங்கன்னா,
காட்டனுக்கு பதிலா பாலிஸ்டரை மாத்துறாங்க. காட்டன் விலை என்ன, பாலிஸ்டர் விலை என்ன, அதுல மட்டுமே 300 கோடி ரூபாய் ஊழல். காட்டனை எடுத்துட்டு பாலிஸ்டர். அந்த வேட்டியை 5-6 வேட்டி எடுத்து நம்ம சோதனை பண்ணோம். அந்த சோதனையில 78% பாலிஸ்டர் இருக்கு, 100% காட்டன் இருக்க வேண்டிய இடத்துல 300 கோடி ரூபாய் மொத்தமா ஊழல். டிவிஎஸ்சிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். முதல் முறையாக டிவிஎஸ்சி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், லஞ்ச ஒழிப்பு அதிகாரி பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்குள்ள வந்து என்னைய அலுவலகத்தில் கேள்வி கேட்டாங்க. எங்க போய் வேட்டி வாங்கினீங்க, நீங்க வேட்டி வாங்கினீங்களா, இவர்கிட்ட வாங்கினீங்களா, அந்த வேட்டி எப்படி சோதனை பண்ணீங்க, நாங்கள் வேட்டி இப்படி சொல்லுவீங்கன்னா 3 இடத்துல வேட்டி வாங்கி 3 சோதனை 3 லேபில் பண்ணியிருக்கிறேன், எல்லாத்தையும் வீடியோகிராஃப் எடுத்திருக்கிறேன், கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கிறேன், ஆக்ஷன் எடுங்க. இந்த ஆண்டு எவ்வளவு டெக்னிக்கல் ஆளுங்க பாருங்க. இந்த ஆண்டு கொள்முதல் கொள்கையை மாற்றி வார்ப்புல 65% பாலிஸ்டர் அலோடு இவங்களே மாற்றிருக்கிறாங்க. போன ஆண்டு 100% காட்டன் இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் 60. அதனால காந்தி அவர்களே, ஈரோட்ல உங்க பினாமி செஞ்ச பேரோட எனக்கு தெரியும், யாரு செஞ்சாங்கிறது தெரியும். 91ல கள்ளச்சாராயம் காட்சி குண்டாஸ் வழக்கிலே உள்ளே சென்றவர் நீங்க. காந்தின்னு பேர் வச்சுக்கிட்டு எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம். தமிழகத்திலே நேர்மை எடுக்கும். அண்ணன் பெரிய கருப்பன் அவர் நாம அறிக்கை கொடுக்கிறோம். அண்ணன் பயிர்க்கடன் தள்ளுபடி 12,110 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்றேன்னு சொன்னீங்களே, பண்ணலையா? பெரிய கருப்பன் அவர்கள் பதில் அறிக்கை அமைச்சர் கொடுக்கிறாரு, நைட்டு 11:55 கொடுக்கிறாரு. அடுத்து நான் சொன்னேன், திமுக ஆட்சியில பொழுது விடியாத அமைச்சருக்கே தெரிய மாட்டேங்குது, நள்ளிரவில் அறிக்கை கொடுக்கிறார். 11:55 பதில் அறிக்கை. அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களே, நீங்க எவ்வளவு பெரிய ஃப்ராட் பண்றீங்கன்னா 12,110 கோடியில இன்னும் 3,000 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட நீங்க என்ன பயிர்க்கடன் தள்ளுபடியே பண்ணல. புதிதாக 16,000 கோடி வந்துருச்சு. ஒரு துறையும் தில்லுமுள்ளு செய்து 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 மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். இதுல முதலமைச்சர் இருட்டு கடைக்கு போறார். திருநெல்வேலி இருட்டு கடை அல்வா எப்படி இருக்கு, நல்லா இருக்கு. அந்த அல்வா கொடுக்குற அம்மாவோட முகத்தை பார்க்கணும். 3.5 வருஷமா விட்டு அல்வா வாங்குறேன், ஒரு அல்வா தான் என்னால கொடுக்க முடியுது. பயிர்க்கடன் அல்வா, கல்வி கடன் அல்வா, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் அல்வா, ஓய்வூதியம் உயர்வு அல்வா, தற்கால பணியில் இருந்தீங்கன்னா நிரந்தர பணி அல்வா, செவிலியருக்கு அல்வா, மொத்தமாக அல்வா கடை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசு நாம அல்வா கொடுக்குறோன்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு திராணி இருக்கும். அதனால அன்பு முதலமைச்சர் அவர்களே, இன்னும் 1 வருஷம் உங்களுக்கு இருக்கு. 1 ஆண்டு காலம் சரியா எழுதி வச்சுங்க, 365 நாள். எப்ப நீங்க மதுரைக்கு போய் ஜல்லிக்கட்டை பார்க்கும்போது மூர்த்தியோட பார்க்கணும். இன்ப நிதி கூட 4 நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. இன்ப நிதிக்கு அந்த வியூ, அந்த மாடுக்கு அப்படியே தெரிய மாட்டேங்குதாமா. உடனே அந்த மூர்த்தியோட ஒரு அம்மாவை பார்த்து, யாருமா அந்த அம்மா, நீ எதிரிமா? அந்த அம்மா தான் கலெக்டருங்க. யாரா இருந்தாலும் எதிரி. இன்ப நிதி அவருக்கு தெரியாத ஒரு மாட்டை பார்த்து என்னையா நம்ம ஆட்சி நடத்துறோம். எல்லாம் தமிழகத்திலே மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். கலெக்டர் அப்படியே சைலண்டா எழுந்திருச்சு, அது 2 சேர் தள்ளி உட்கார்றாங்க. மூர்த்தி சொல்றேன், எல்லாம் வாங்க வாங்க தம்பிகள்லாம் வாங்க, தம்பிகள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ரோல் உட்காந்து எல்லாம் பாருங்க. நீ போய் அப்படி மாட்டை பார்க்கலன்னா அந்த மாடு வெளியே வராது, அந்த மாடு ஜல்லிக்கட்டு பண்ணாது. தல விதி. இவர்களுடைய கொடூரத்தை தாண்டி இந்த குஞ்சு கோழின்னு சொல்லுவோம். நீ குஞ்சு கோழியினுடைய கொடூரத்தையும் பார்க்க வேண்டிய நிலைமை நமக்கு. 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை எல்லாம் வளர்த்து விட்டு மோடிக்கு பாடம் எடுக்கின்றார் ஜனநாயகம்னா என்ன. கிளை தலைவரை மேடையில் அழைத்து கௌரவம் கொடுத்து இந்த கட்சியில் அப்புறம் தாங்க கூட்டமே நடத்தும். அது இந்த கட்சியினுடைய ஜனநாயகம். மக்கள் கையை கொடுக்கும் பொழுது